ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். இது எதை குறித்து இங்கே பவுல் எழுதுகிறார் என்று சொன்னால் மிக தெளிவாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார், அவர்களுக்கு பதிலாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதாவது நாம் அதற்கு சுதந்திரவாளிகள் அல்ல, நாம் அதற்கான ஒரு என்ன சொல்கிறது பூர்வீகமான ஆட்கள் அல்ல. நாம் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதற்கு பதிலாக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டோம் அப்படிங்கிறார். இன்னும் கூட ஒரு தெளிவாக நீங்கள் வாசிச்சு கொள்ளுங்க. ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையது. இது முழுக்க முழுக்க இஸ்ரவேலருக்குடையது. எது இப்போ நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்க ஆராதனை, இப்போ நம்ம பார்க்குற இது எல்லாமே ஒரு காலத்தில் அவர்கள் வசம் இருந்தது. அவர்கள் தான் அதற்கு உடன் பங்காளிகளாக இருந்தார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். அதை அவர்கள் தியாகத்தோடு கூட பெற்றுக்கொண்டார்கள். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தேவனுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். எபிரேயர் 11 அதை அவர்கள் எப்படி நம்மக்கிட்ட வாங்கி கொடுத்தாங்கன்றதுக்கான அந்த விசுவாச போராட்டத்தை, அந்த விசுவாச வீரர்களை குறித்து நீங்கள் அங்கே படிக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கரத்திலிருந்து அது நம் கரத்துக்கு வந்து விட்டது. அவர்கள் அதை இன்னும் ரோமர் நீங்கள் தெளிவாக வாசிங்க சொன்னால், கர்த்தரே அவர்களை கீழ்ப்படியாமைக்குள் போக பண்ணினார்னு இருக்குது. ஸோ அவர்கள் அந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அதுதான் ரோமர் 11:17 சொல்கிறாரு, அதில் நாம் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரமாக இருக்கிறோம். நாம் சுபாவத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் அந்த தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கூட்டத்துக்கு உரியவர்கள் அல்ல, ஆனாலும் கூட நம்மை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் உங்களை என்னையும் அந்த இடத்துல கொண்டு வந்து வைத்ததற்கு கர்த்தருக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது, கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வேணான்ட்டு இன்னொரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா, அப்போ இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது, அது இந்த விஷயத்தில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் விரும்புவீங்க இல்லையா? ஒரு பிராண்ட், ஒரு காரோ, ஒரு 2 வீலரோ அல்லது ஒரு ஃபேனோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க. வாங்கி அது ஒரு இடத்துல ரிப்பேர் ஆகுது. அந்த ரிப்பேர் ஆகும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அடுத்த ஃபேன் வாங்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணுங்க, போன தடவை வாங்கி இதுதான் ப்ராப்ளமாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எது அவரிடத்தில் ப்ராப்ளமாக இருந்தது, எந்த காரியங்கள் அவரிடத்தில் கர்த்தர் அவர்களை தள்ளுவதற்கு காரணமாக இருந்ததோ அந்த காரியத்தை நம்மிடத்திலிருந்து இருக்கக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு முறை ஒரு ஏசி வாங்க போன போது அந்த ஏசி வாங்குறவங்க கூட வந்திருந்தவர் சொன்னார், சார் அது வந்து பாருங்கள் உள்ளே அலுமினியம் போட்டிருக்கக்கூடாது, காப்பர் போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே அலுமினியம் உள்ளது வாங்கி தான் சார் சீக்கிரம் போயிடுச்சு, அலுமினியம் உள்ளது வாங்கினா சீக்கிரம் போயிடும், காப்பர் உள்ளது வாங்கணும். அப்போது அதில் இருக்கிற அந்த ஃபால்ட்டை இங்கே ரெக்டிஃபை பண்ண வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்கனவே உரிய அந்த ஒலிவ மரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது அவருக்கு, அதனால தான் அதை தள்ளிவிட்டு காட்டு ஒலிவ மரத்தை கொண்டு வந்தார். உங்களை என்னையும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அதில் இருந்ததான என்ன பிரச்சனை, எது அதில் ப்ராப்ளமாக இருந்ததோ அதில் இது இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அதுக்கு தானே கொண்டு வந்திருக்கிறேன், அப்போ அதில் இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது சில இடங்களிலே இதற்கான கம்பேரிசன், அதாவது இஸ்ரவேலுக்கும் புறஜாதியார் என்று சொல்லப்படுகிறார். நான் அதை புறஜாதியார் என்று ஒத்துக்கொள்கிறதில்லை. நாம் தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிறது தான் டிஃபரன்ஸ். எது அவர்களுக்கு அந்த இடத்தை இழக்க வைத்தது, அந்த இடத்துக்கு எது நம்மை கொண்டு வந்தது, அப்போ அந்த தவறை நாம் செய்யாதவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். நல்லா கவனிங்க, அது அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போதே எப்படி இருக்குது பாருங்க. திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தான். திராட்சை தோட்டத்தில் திராட்சை கொலையை தான் நடனம். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை ஏன் இவன் நட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஓமைனா பரலோகத்தினுடைய ரகசியம்னு அர்த்தம். அப்போ ஏன் அந்த திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டான் அப்படின்னா, முதல்ல திராட்சை தோட்டம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்போது சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்பது என்ன? இஸ்ரவேலின் வம்சம். இப்போ அந்த இடத்தில் கொண்டு வந்து இவர் அத்தி மரத்தை நடுகிறார். அத்தி மரத்தை நட்டு அதனிடத்துல கனிகளை எதிர்பார்க்கிறார். அதான் தேவன் எதிர்பார்க்கிறதான மிக முக்கியமான காரியம். ஆனால் ஏன் இந்த அத்தி மரத்தை நட்டு கனிகளை எதிர்பார்த்தார் என்று சொன்னால்,
2வது வசனம் ஏசாயா 5:2. நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதான் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணது. நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல திராட்சை பழம்னா என்ன, எதை குறிக்குது? நல்ல கனிகள் என்பது எதை குறிக்கிறது? அதே அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கனி என்பது என்ன? அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார். கசப்பான கனி என்ன? கொடுமை. அடுத்து நல்ல கனி என்பது நீதி, முறைப்பாடு என்பது கசப்பான கனி. அந்த 5:2 சொல்றாரு, அவர் நல்ல கனிக்கு காத்திருந்தார், அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது. நல்ல கனி என்பது என்ன? நீதியும் நியாயமும். கசப்பான கனி என்ன? கொடுமை, முறைப்பாடு. அப்போ இந்த திராட்சை தோட்டத்துக்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கர்த்தர் எதிர்பார்த்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நீதி நியாயம். ஒரு நீதியோடு கூட ஒரு நியாயத்தோடு கூட இருக்க வேண்டும். நீங்கள் பழைய ஏற்பாடு முழுக்க பாருங்க, கர்த்தர் எதிர்பார்க்குற நீதி நியாயம் என்னங்கிறது அழகாக புரியும். அவர்கிட்ட உலக பிரகாரமாயும் ஸ்பிரிச்சுவலாயும் நீதி நியாயத்தை எதிர்பார்ப்பார். அதாவது கீழ்ப்படிதல், இது போன்ற நீதிகளும் இருக்குது. அவன் விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டது, இதுவும் இருக்குது. அதே நேரத்தில் எளியோரை போஷியாததையும் கர்த்தர் நீதியாக பார்க்கிறார். நீ உங்கள்கிட்ட நிறைய ஆகார திரட்சி இருந்துச்சு. சோதோம் கொமாராவை பற்றி சொல்லும்போது, எசேக்கியேலில் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தேன், உங்கள்கிட்ட நிறைய ஆகார திரட்சி இருந்தது, நீ என்ன செய்யல, எளியோரின் கைகளை பலப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்வார். அப்போ அதுவும் நீதியாக பார்க்கப்படுகிறது. அப்போ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சில நீதி நியாயங்களை எதிர்பார்த்து காத்திருந்த போது அவர்களோ கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். எதிர்பார்த்ததை செய்யல, கொடுமை, முறைப்பாடு. கர்த்தர் எவ்வளவு அவங்களுக்கு அற்புத அடையாளங்களை செஞ்சு அப்படியே மன்னாவை கொடுத்தாலும் மன்னா கொடுக்காட்டி ஒரு முறைப்பாடு. எங்களை கூப்பிட்டு வந்தீங்க, சாப்பாடே கொடுக்கல, ஒரு முறைப்பாடு. சரி, மன்னாவை கொடுத்தாச்சு. மன்னாவை கொடுத்த பிறகு ஒரு முறைப்பாடு, இதே தானா சாப்பாடு. சரி, கூட நான் வெஜிடேரியனையும் கொடுத்தாச்சு. இப்போ சொல்கிறான் தண்ணியே இல்லை. சரி, தண்ணியும் கொடுத்தாச்சு. கொஞ்ச நாள் சும்மா இருந்தான். அப்புறம் சொல்கிறான் எவ்வளோ தூரம் நடக்கிறது, என்ன அவத்தில் இருக்குது, அந்த வழி அவர்களுக்கு மனமடிவாக்கிற்று அப்படின்னு இருக்குது. அப்படி எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் அந்த முறைப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது. கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை செய்தும் பல நேரங்களில் நம்முடைய குறைவுகள் என்று நாம் அவர்கிட்ட சொல்லுகிறதை அவர் நிறைவேற்றியாக்கி கொடுக்கிறார். அவர் பார்வைக்கு அது குறைவே கிடையாது. அவருக்கு ஏற்ற நேரம் வரும்போது என்ன செய்வார், கொடுக்க தான் போகிறாரு. 2வது மாதம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க 1ஆம் மாதம் 14ஆம் தேதி புறப்பட்டாங்க. ஆபிப் மாதத்தில் அவங்க எகிப்திலேருந்து. 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அவங்க வராங்க. வரும் வரைக்கும் அவர் ஆகாரத்தையும் அவங்களுக்கு கொடுக்கல, இவங்களும் கேட்கல. காரணம் என்னன்னா, எகிப்திலேருந்து கொண்டு வந்த மாவு அவங்க கையில் இருந்துச்சு. இப்போ தீர்ந்து போய் ஒரு நாள் ஆகுது. இவனை விட அவருக்கு நல்லா தெரியும் இவங்கிட்ட மாவு தீர்ந்தாதான் இவருக்கு கொடுக்கணும்னு. இவனும் மாவு இருக்கிற வரைக்கும் அவரை தேடவே இல்லை, அப்படியே விட்டுட்டான். ஆண்டவரை தேடவே இல்லை. அவர் பார்க்குறாரு, ஒரு நாள் வருவான் பையன், தீர்ந்து போன பிறகு கண்டிப்பாக நம்மக்கிட்ட தானே வருவான், எங்கே போக போகிறான் அப்படின்னு. கரெக்டாக தீர்ந்து வச்சு கர்த்தரை போக்கி கேட்கறத விட்டுட்டு முறைப்பாடு. அவர்கள் முறையிட்டார்கள் மோசேயின் இடத்துல போய், வனாந்தரத்தில் சாகடிக்கு வாயங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ சாப்பாடு கொடுத்தோன்னு கேட்குறான், வெறும் இதுதானா, நான் வெஜிடேரியன் கிடையாதா? இதுதான் முறைப்பாடு. தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளுவேன். இதுவரைக்கும் செய்ததுக்கு நன்மை செலுத்துறதுக்கு வாய் வரல. நான் இப்போ சொல்கிறேன், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். ஆமாம் தானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இல்லை, பிறந்த நாள்லேருந்து காப்பாற்றுறாரு. தாயின் கருவில் உருவாமலும் அவர் தானே காப்பாற்றினாரு. நமக்கு தான் ரட்சிப்பின் நாள் ஒன்று இருக்கு, நான் மறுபடி பிறந்தேன்னு வச்சிருக்கிறோம். அவர் பிறக்கிற நாள்லேருந்தே நம்மேல் கண்ணோக்கமாக இருந்தார். இந்த பிறக்கிற நாள் வரைக்கும் நமக்கு அவரை தெரியாது, ஆனால் அவருக்கு நம்மளை நல்லாவே தெரியும். அவர் பிறக்கும் போதே, தாயின் கருவில் இருக்கும் போதே எரேமியா தீர்க்கதரிசனம் டிசைட் பண்ணிட்டார். பிறக்கும் போதே சிம்சோனை டிசைட் பண்ணிட்டார். பிறக்கும் போதே மோசையை டிசைன் பண்ணிட்டார். பிறக்கும் போதே இயேசுவை டிசைன் பண்ணிட்டார். அவருக்கு பிறக்கும் போதே தெரியும் என்ன ஆக போகுது, ஏதாக போகுது. எனக்கு தான் அந்த நாள் வர வரைக்கும் வெயிட்டிங். அந்த நாள் வரும்போது எனக்கு என்ன ஆகுது தெரியுமா? இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தாரு, இதுக்கு நான் நன்றி செலுத்துறதில்ல. இப்போ நான் எதுக்கு நன்றி சொல்கிறேன்? ரட்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து ஆண்டவர் என்னை போஷித்தே வர்றார். சரி, அது கூட பரவாயில்லன்ட்டார் ஆண்டவர். ஓகேப்பா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை காப்பாற்றலை, யாரோ காப்பாற்றிருப்பாங்க போல. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு தான் புதுசாக உன்னை ஃபஸ்ட்டாக பார்த்தேன். சரி, அன்னையிலேருந்து காப்பாற்றுறேனே வச்சுக்கோயே அப்படின்ட்டார். அப்போவும் நம்ம பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட அன்னையிலேருந்து ஒரு 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் அவர் தான் நடத்திக்கிட்டு வர்றார் எல்லா நாளும். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வரும்போது 5 வருஷம் நடத்தினதையே மறந்துடுவோம், எப்படி நடத்தி கொண்டு வந்தாருங்கிறது மறந்துடுவோம். சில நேரங்களில் கர்த்தர் பெருசாக செஞ்சால் தான் நமக்கு தெரியுது இல்லையா? கர்த்தர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், பெருசாக தெரியுது. குஷ்டரோகியை சுகமாக்கினார், பெருசாக தெரியுது. நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் விட என்ன தெரியுமா,
டெய்லி நிமிஷம் நிமிஷம் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா நம்மளை சுற்றி பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு நிமிஷம் மட்டும் கர்த்தர் கை எடுத்தார்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் தூள் தூளாக போயிருப்போம். நம்மெல்லாம் இருந்த இடமே காணாமல் போயிருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? ஒவ்வொரு நாளும் பொக்கிஷமாக பாதுகாத்திருக்கிறாரு. ஆனால் முறைப்பாடு என்ன செய்வாரோ, ஏது செய்வாரோ, என்ன ஆகும் ஆண்டவரே ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த முறைப்பாடை முதல்ல நிறுத்திடுங்க. ஏன்னா அந்த முறைப்பாடு ஒரு வகையான அவிசுவாசம். முறைப்பாடு என்பது என்ன? ஒரு வகையான அவிசுவாசம். எனக்கு ஒரு அங்கிளை தெரியும், இப்போ அவர் இல்லை, கர்த்தருக்குள்ள நிதிரை அடைஞ்சிட்டாரு. அவர் பிள்ளைங்க அழுதா அவருக்கு பிடிக்காது. நாங்கள் அவர் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தேன் அவர்கிட்ட போய் நான். அப்புறம் அவங்க வீட்டில் ரொம்ப மகன் மாதிரி ஆயிட்டேன். அப்போ அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் அழுதா பிடிக்காது. ஏதோ ஒன்று பிள்ளைகள் கேட்பாங்க, கேட்டு அழுவாங்க. அழுத உடனே கோபமாக வெளியே வருவார் வீட்டை விட்டு. என்ன அங்கிள் ஆச்சு? அழுகுறாங்க ஜெகன் அப்படிம்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அழுதா நம்மளும் அழத்தானே செய்யணும், சோகமாக தானே வரணும். அப்பா பிள்ளை அழுதா என்ன ஆகும்? சோகமாக வரணும் இல்லை? இவர் கோபமாக வருவார். எதுக்கு இப்போ அழுவுது அப்படின்னு கேட்பார். நான் ஏன் அங்கிள் அப்படின்னா, நான் எவ்வளவு செய்கிறேன் அத்தனை இவங்களுக்கு தானே செய்கிறேன். அப்போ நான் செய்ய மாட்டேன்றதுனால தானே அழுகுறாங்க அவங்க. என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்ன செய்யாது? அழுவாது. எங்கள் அப்பா வாங்கி தருவார். அழுது தான் எங்கிட்ட வாங்கணுங்கிறது சரி கிடையாது, எங்கிட்ட அன்புல தான் வாங்கணும் அப்படிம்பாரு. நான் நினைக்கிறேன், ஒரு உலக பிரகாரமான தகப்பனுக்கே இப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவர் எப்படி இருப்பார் பாருங்க. அதாவது நீங்கள் அழுறத நான் குற்றமாக சொல்லலை, அவருடைய பாதத்தில் உட்காந்து அழுறோம், அது வேற விஷயம். சிலர் அழுதுகிட்டே இருக்கும். ஆண்டவர் பாருங்க, அந்த முறைப்பாடு கர்த்தருக்கு என்ன செய்யலையாமா? பிடிக்கவே இல்லை. அதை விட அடுத்து ஆண்டவர் சொல்றார், கொடுமை. கசப்பான கனியில் இன்னொன்று என்ன? கொடுமை. இந்த கொடுமையான காரியங்கள் கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நிறைய காரியங்கள். நீங்கள் கொடுமைனா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நோவா காலத்தில் வசனம் சொல்லும், பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்படின்னு இருக்கும். இந்த கொடுமைனா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த பாவம் இந்த பாவம், தாய் தன் பிள்ளையை கொலை பண்ணுறது, அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு வகையான கொடுமை. அதை விட மோசமான கொடுமை ஸ்பிரிச்சுவலி இருக்குது. ஆண்டவர் நரகத்துக்கே அனுப்புகிற விஷயமா என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் சாப்பாடு இல்லாத போது நீ சாப்பாடு கொடுக்காமல் இருக்கிற, ட்ரெஸ் இல்லாத போது ட்ரெஸ்ஸு கொடுக்காமல் இருக்கிற, நான் கஷ்டத்தில் இருந்தே நீ என்னை விசாரிக்கல, எப்போன்னு கேட்குறாரு. அவன் கேட்குறாங்க எப்போ அப்படின்னா, எப்போ ஒரு தரித்திரனுக்கு நீ அதை செய்யலையோ அது எனக்கே செய்யலைன்ட்டார். இன்றைக்கி கிறிஸ்தவம் என்பதே சர்வீஸ். கிறிஸ்தவம் என்பதே ஒரு விதமான சர்வீஸ். நம்ம அப்படியே பழக்கப்பட்டு அப்படி தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி இங்கே சர்வீஸ் மைண்டே போயிடுச்சு. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம், அவர்களை ரிமூவ் பண்ணிட்டாராம். அவங்களை என்ன பண்ணிட்டாராம், அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வேலியெல்லாம் எடுத்து போட்டாருன்னு ஏசாயால. அதற்கு பதிலாக லூக்கா 13 சொல்லுது, திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்து எதை நட்டான்? அத்தி மரத்தை நட்டான். உங்களை என்னையும் அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வைத்திருக்கிறார். அந்த ஒலிவ மரத்தில் காட்டு ஒலிவ மரம் ஒட்ட வைக்கப்பட்டது. அவர்களுக்குரியதான அந்த ஆசீர்வாதத்துக்குள் நம்மளை கொண்டு வந்தார். ஆனால் இங்கே இப்போ என்ன பிரச்சனை? 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் லூக்கா. அத்தி மரத்தை நட்டிருந்தான், அவன் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அதுக்கு இதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இதுக்கும், திராட்சை தோட்டமாவது கசப்பான பழம்னு ஒன்று கொடுத்துச்சு, இது கனியே கொடுக்கல. இது என்ன இல்லை? கனியே கொடுக்கல, ஒன்றுமே இல்லை. இதுகிட்ட ஒரு விஷயத்தையும் காண முடியலையாமா. அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபை இருக்கும், எபேசிலிருந்து லவோதிக்கேயா வரைக்கும். இந்த 7 சபையும் எதற்குரியதான காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 காலகட்டங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுலேருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் உள்ள 7 காலகட்டங்கள். இந்த 7 காலகட்டங்களில் 5 சபை, நல்லா தெரிஞ்சுங்க, 5 சபை குறை உள்ளது, 2 சபை குறையே இல்லாதது. அதில் ஒரே ஒரு சபை மட்டும் ஒரு நன்மையும் இல்லாதது. மிச்ச எல்லா சபைக்கிட்டையும் நன்மை இருக்கும். 6 சபைக்கிட்ட நன்மை இருக்கும், 5 சபைக்கிட்ட குறை இருக்கும், 2 சபைக்கிட்ட குறையே இருக்காது. ஆனால் ஒரே ஒரு சபைக்கிட்ட மட்டும் எந்த நன்மையும் இருக்காது. எந்த சபைன்னு பார்த்தீங்கன்னா லவோதிக்கேயா சபைக்கிட்ட. கடைசி சபைக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையும் இருக்காது. ஆரம்பிச்சிலேருந்து குறை பற்றி மட்டுமே ஆண்டவர் பேசிக்கிட்டு இருப்பார். குறை, அதுக்கிட்ட என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன குறை இருக்குன்னு. இந்த லவோதிக்கேயா சபைங்கிறது எந்த காலகட்டம் தெரியுமா? கடைசி சபை, கடைசி காலகட்டம். சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது பூமியில் இருக்கக்கூடிய சபைகளுடைய காலகட்டம் தான் லவோதிக்கேயா குறிக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற சபைகளே அது குறிக்குது. ஒரு நன்மையும் இல்லாத சபை.
சபைக்குள்ளே போயிட்டா என்ன இல்லையாமா? ஒரு நன்மையும் இல்லையாமா. கர்த்தர் லவோதிக்கேயா பார்த்து சொல்கிறாரு, உங்கள்கிட்ட அந்த குறை உண்டு, நீ ஐஸ்வர்யம், நீ தரித்திரனாக இருந்தும் நிர்வாணியாக இருந்தும் உனக்கு நீ அறியாது இருக்கிறாய், என்னிடத்துல வஸ்திரத்தை வாங்கிக் கொள்ளு, களிம்பை வாங்கிக் கொள்ளு, என்னென்னமோ ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்ககிட்ட ஒரு நன்மை இருக்குன்னு ஒன்று கூட சொல்லலை. சிமர்னா சபை கிட்ட சொல்லும் போது ஒரு தீமையும் இல்லை, பிலதெல்பியா கிட்ட ஒரு தீமையும் இல்லை, எபேசு கிட்ட நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, பெர்கமு கிட்ட நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, தியத்தாரா கிட்ட நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ஆனால் லவோதிக்கேயா கிட்ட ஒரு நன்மையும் இல்லை. அவர் வந்து தேடின போது ஒரு கனியும் காணப்படவில்லை. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதான். ஆனால் சபை எங்க இருக்குது? ஆவியானவருடைய உபதேசத்துக்கு உள்ள இருக்கு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப அத்திமரம் எங்க இருக்கு? திராட்சை தோட்டத்துக்கு உள்ள இருக்கு. எங்க இருக்கு? பிரமாணத்துக்கு உள்ள இருக்கு. எங்க இருக்கு? தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு உள்ள இருக்கு. ஆனால் எங்கே கனி? எங்கே கனி? கர்த்தர் தேடுகிற கனி எங்கே? வந்து பார்க்கிறார், எருசலேமுக்குள்ள நுழையும் போது அத்திமரத்துக்கிட்ட ஆண்டவர் அது அப்படியே தேடி பார்க்கிறார். தேடி பார்த்தா ஒரு கனியும் காணப்படவில்லை, ஒன்று கூட இல்லையா. உடனே சுயநீதி வெளிப்படுது நிறைய பேருக்கு. அதுதான் கனி கொடுக்கிற காலம் இல்லைங்களே. எப்படி கனி கொடுக்கும்? கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்க முடியுமா முடியாதா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? முடியாது இல்லையா? கரெக்ட் தானே? முடியாது தானே? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது, சீர்கேடாக இருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படித்தானே இருக்குது? மாம்சமான யாவரும் 100%, 100%, 100% கனி கொடுக்க முடியாத காலம். ஆனால் வசனம் சொல்லுது 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவங்களாம் எப்படி இருந்தாங்க? தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டவர்கள். 100% இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு கூட. ஏன் கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்க முடியாது? இப்போ பழி என்ன? ஊர் மேலே பழி, உலகத்தின் மேலே பழி, டிவி மேலே பழி, இன்டர்நெட் மேலே பழி. அது சரியில்லை, இது சரியில்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு சித்தமானவன் எங்கே செய்வான் அவருடைய சித்தத்தை? பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்வான். நீங்கள் பாபிலோனுக்குள்ளே உட்கார வச்சாலும் தீட்டானதை சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான். பாபிலோனுக்குள்ளே உட்கார வச்சாலும் இந்த சிலையை வணங்க மாட்டேன்னு ஒரு 3 பேர் உட்காந்துருப்பான். அவனால் முடியும். கர்த்தர் ஒரு மனுஷனை நியமிச்சிட்டாரு, அபிஷேகிச்சிட்டாருன்னா எப்பேற்பட்டதான சீர்கெட்ட பூமிக்குள்ள அவங்க ஒருத்தன் மாத்திரம் உண்மை உள்ளவனாய் காணப்பட முடியும். அதுதான் கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்கிற அனுபவம். நாசரேத்துக்குள்ள இயேசுவால இருக்க முடிஞ்சுச்சா? இல்லையா? முடிஞ்சு தானே? நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோன்னு ஒருத்தன் கேட்குறான். நன்மை இல்லடா, உலகத்தையே மீட்கிற மீட்பு தோன்றும். நன்மை கிடையாது, உலகத்தையே மீட்கிற மீட்பை தோன்ற முடியும். ஏன் உங்களுடைய சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸு, என்வாயர்மெண்ட்டு, நான் இருந்த சூழ்நிலை எல்லாம் என்ன சூழ்நிலை இருந்திய? எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து தான் வந்திருக்கோம். இங்கே யாருமே நல்ல சூழ்நிலையிலேருந்துலாம் வரல. அடுத்து சோதோமில் இருக்கிற அக்கிரமத்தை ஆண்டவர் என்ன செய்தாராம்? அது உண்மையா என்று பார்க்கும்படி கர்த்தர் இறங்கினாராம். உண்மையா என்று விசாரிக்கும்படி வந்து பார்த்தா சோதோம் மொத்தம் கெட்டு போய் கிடக்கு. மொத்த சோதம் எப்படி இருக்கு? கெட்டு போய் கிடக்கு. அதில் காப்பாற்றுறதுக்குன்னு ஒருத்தம் கூட இல்லையாமா. ஒரே ஒரு நீதிமான் இருக்கிறான். எப்படிங்க சாத்தியம் இது? ஒரே ஒரு நீதிமான். டோட்டல் சோதமையும் அழிக்க போகிறாங்க. அவன் தூதன் கேட்குறான் இவனை பார்த்து, உனக்கு யாராவது இருக்கிறாங்களா? இங்கே உனக்கு தேவையானவங்க யாராவது இருக்கிறாங்களாப்பா? ஏன்? எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைப்பா, அத்தனை பேரும் மோசமானவன் தான். ஆனால் அதுக்கு நடுவில் வசனம் சொல்லுது, நீதிமானாகிய லோத்துவின் நாட்களிலே. சோதோம் கொமோரா இருக்கிறதுலே டோட்டல் ஒஸ்ட் பிளேஸ். நாளைக்கு காலையில் கர்த்தர் அழிக்க போகிறார். இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அது ஒஸ்ட் பிளேஸ் தான். ஆனால் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அவன் நீதிமானாக இருக்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நியாய தீர்ப்பு தொடங்கிறதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் என்னவாக இருக்கிறான்? நீதிமானாக இருக்கிறான். பழியை தூக்கி யார் மேலே போடக்கூடாது. ஒரு நாளும் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற சுபாவமே நம்மகிட்ட இருக்காது. யார் மேலேயாவது பழி, ஏன்பா பாவம் செஞ்ச? நான் செய்யலிங்க, அதான் காரணம், அவங்களால தான் செஞ்சேன், இவங்களால தான் செஞ்சேன், அதால தான் விழுந்த, அவங்களால தான் இப்படியான. யாராலையும் கிடையாது. யாரும் உங்களை வீழ்த்தவும் முடியாது, நீங்கள் விழுந்தால் ஒழிய. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். தேவன் வல்லமை உள்ள தேவன். அதுதான் இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்கிற ஒருத்தனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
ஆண்டவர் அந்த ஆட்களாக, அந்த அத்தி உள்ள மரமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த அத்தி மரம் எப்படி இருக்குதாமா? கனியே இல்லையாமா, ஒரு கனி கூட இல்லையாமா. இப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன் அவருக்கு. அது பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு பழத்தையாவது கொடுத்துச்சு, இது ஒன்றுத்துக்கும் வேஸ்ட்டு. சில நேரத்தில் ஊரில் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்கள் பையனில் எந்த பையன் நல்ல பையன் அப்படின்னா, இந்த குடிசைக்கு தீ வச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க, அவன் தான் இருக்கிறதுலே நல்ல பையன்பாங்க. இருக்கிறதுலே நல்ல பையன் குடிசைக்கு தீ வைக்கிறான், அப்போது மோசமான பையன் எப்படி இருப்பான் பாருங்க. அந்த வகையிலேயாவது ஏதோ ஒரு நல்ல பையன் சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸாக நம்ம சொல்கிறோம்ல, நல்ல கல்லன், அந்த மாதிரி கூட இதில் வாய்ப்பு இல்லையாமா, ஒரு வாய்ப்பு இல்லையாமா, ஒரு கனி கூட இல்லை. அப்போ உங்களையும் என்னையும் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி நினைப்பார்? உங்களுக்கும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் எப்படி நினைப்பார்? ஏதாவது ஒன்று கொஞ்சமாவது ஒரு பிரோஜனம் ஆண்டவருக்கு வந்து பார்க்கும் பொழுது, அதான் வசனம் சொல்லுது உன்னத பாட்டில், என் நேசர் தூதாயும் நற்கனிகளை புசிக்கும்படி வருவாராக. வந்து எங்கிட்ட ஏதோ சாப்பிட வரணும் இல்லை, அவரு எங்கிட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரணும் இல்லை. ஆனால் இங்கே வருவதற்கு என்ன இருக்கிறது? தோட்டத்தில் உலாவும்படி வரணும்னா தோட்டம் இருக்கணும்ல, முதல்ல தோட்டத்துக்குள்ள சகலவித விருட்சங்கள் இருக்கணும்ல, அதை காவல் காக்கிற ஆதாம் இருக்கணும்ல. ஓடி ஒளிஞ்சாச்சு, கனியும் இல்லை, முடிஞ்சு போச்சு. இதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை. கவனிச்சு கொள்ளுங்க. உங்ககிட்ட எது இருக்குன்னு கர்த்தர் பார்க்க போறாருன்னா, பணம் இருக்கா, படிப்பு இருக்கா, பதவி இருக்கா, புகழ் இருக்கா, இதெல்லாம் கர்த்தர் பார்க்க போறதே இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்க போறது கனி இருக்கான்னு எதிர்பார்க்க போகிறார். உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிற ஒரு கனியாவது இருக்கா? ஒன்னே ஒன்று. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆவியின் கனியோ. கலாத்தியருக்கு எழுதும்போது ஒரு கனி தான். நம்ம தான் அது ஆவியின் கனிகள் 9ன்னுலாம் சொல்லிட்டோம்ல, அங்கே 9லாம் இல்லை, ஒன்று தான். ஆவியின் கனியோ ஒரே ஒன்று. அந்த ஒரு கனி இருந்தால் போதும் என்று கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். இன்னைக்கு சபை மாற்று இடத்திற்கு வந்திருக்கிறது. இன்னொருத்தருடைய தோட்டத்துக்குள் நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். இப்போ யோசித்து பாருங்க, கசப்பான கனி கொடுத்தவனையே தூக்கி போட்டு நம்மளை கொண்டாந்தாரு, கனியே கொடுக்காத நம்ம என்ன பண்ணுவாராம், தூக்கி போட்டு இன்னொருத்தனை கொண்டு வருவார் சொல்லலை, வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அப்படிதானே இருக்குது, வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நியாய தீர்ப்புக்கே போயிடுமாமா. எக்ஸ்பெக்ட் பண்ணுற கனி கொடுக்காவிட்டால் நியாய தீர்ப்பு. அந்த தேவ பயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு கனி, ஏதாவது ஒரு விஷயத்தில். சில ஆட்களை போய் பாருங்கள், அவங்க பிஸ்னஸில் இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க. பட் அவங்கக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு நீதி ஒன்று காணப்படும். அவங்கக்கிட்ட உட்காந்து பேசும்போது அந்த ஆவியின் கனியில் 9 ஏதோ ஒன்று இருக்கும். அந்த கனிக்குள்ள அந்த 9 காரியம் சொல்கிறார்ல, அன்பு, நீடிய பொறுமை, சாந்தம், ஏதோ ஒன்று இருக்கும். அது கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை கர்த்தர் பார்த்து தான் அவங்கள ஆசீர்வச்சிக்கிட்டே வருவார். ஒன்றுமே இல்லாத ஒரு குரூப் என்ன ஆகும்? கையில் பைபிள் இருக்கிறதுனாலையோ ஆலயத்துக்குள் உட்கார்ந்து இருக்கிறதுனாலையோ மாத்திரம் நாம் கனி உள்ளவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தர் தேடுகிற கனி எனக்குள் காணப்படுகிறதா என்பது தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை கர்த்தர் நட்டார். இப்போ கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன? கசப்பான கனி வேண்டாம், நல்ல கனி வேணும். ஆனால் கனி கொடுக்காத மரமும் வேண்டாம். எனக்கு மரம் வேணும், ஆனால் கனி கொடுக்கிற மரம் வேண்டும். 2வது வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆரோனின் முறைமையின்படி நியாய பிரமாணத்தினால சில காரியங்களை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் அந்த முறைமையினால் பூரணப்படுதல் உண்டாகவில்லை. என்ன வரல? பூரணப்படுதல் உண்டாகவில்லை. கர்த்தரை எக்ஸ்பெக்ட் பண்ணதான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அதில் கிடைக்கல. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரா, வேறொரு முறைமை, மெல்கிசேதேக்கு என்கிறதான வேறொரு ஆசாரிய முறைமை. இன்னும் கொஞ்சம் எளிதாக உங்களுக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்களை வச்சு அவர் எல்லாம் பண்ணி பார்த்து, அதனால் அவர்களால் அவருக்கு ஒரு பூரணப்படுதல் வராததுனால புதிய ஏற்பாட்டு சபையை உங்களை எண்ணி அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் இப்போ எதிர்பார்க்கறது என்ன? முதல்ல எதிர்பார்த்தது கனி, இப்போ எதிர்பார்க்கறது பூரணப்படுதல். இப்போ எதிர்பார்க்கறது என்ன? பூரணப்படுதல். அதனால தான் எழுதும் போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் வாசிங்க அந்த வசனத்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோம் வாக. இப்போ திருப்பி திருப்பி பைபிள் என்ன சொல்லுதுன்னா,
வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், சபையில் மெம்பராக இருக்கேன், அப்புறம் அவ்வளோதான், வேற என்ன இருக்குது? இதோட முடிஞ்சிருச்சானா இல்லை. இப்போ நீங்கள் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, பையன் வந்து 10th ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டான், ஸ்டேட் ஃபஸ்ட். இதை விட வேற என்னங்க இருக்குது? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இல்லைங்க, +1 ஒன்று போகணும், +2 ஒன்று போகணும். சரிங்க, அதுவும் போயாச்சு. +2லேயே அவன் தாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு, அவன் தாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு, இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லைப்பா, இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குப்பா, அங்கே போகணும், அதுக்கு தான் +2 மார்க்கு. இந்த +2 மார்க்கை வச்சுக்கிட்டு வேற ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, இதை வச்சு அடுத்த பூரணப்படுதலுக்குள்ளே போகணும். காலேஜ் போயாச்சு, செமஸ்டர் பாஸ் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அப்பாடா படித்து முடிச்சாச்சு, எல்லாம் ஓகே. இல்லைப்பா, இந்த காலேஜ் எதுக்கு படித்து முடிச்ச தெரியுமா? இதை வச்சுக்கிட்டு இதை விட அடுத்த வேலை என்கிற பூரணப்படுதலுக்குள்ளே போகணும். எப்பங்க இது பூரணப்படும்? நீ எப்போ இந்த பூமியை விட்டு போகிறியோ அப்போதான் அந்த பூரணப்படுதல் நிறைவாய் முடியும். அப்போ அந்த பூரணப்படுதல் மேலே வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கணும். இன்னும் வரணும், இன்னும் போகணும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன இருக்குது? அந்த பூரணப்படுதல் வராமல் போனதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு 7 பண்டிகை இருக்குது, சடங்காச்சாரம் இருக்கு, தசமாக காணிக்கை இருக்குது, பலி இருக்குது, செலுத்தி முடிச்சாச்சு, வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்புறம் என்னப்பா? அவனுக்கு பூரணப்படுதல் கிடையாது, பாவத்தில் பூர்ணமாகுதல் இல்லை. வரான், பலி கொடுக்குறான், போகிறான், அடுத்த வருஷம் வரான், பலி கொடுக்குறான், போகிறான், அடுத்த வருஷம் வரான், பலி கொடுக்குறான், போகிறான். அதிலிருந்து என்ன ஸ்பிரிச்சுவலி வளர்ந்தான்? ஒரு வளர்ச்சியும் இல்லை. எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கிறான். கர்த்தர் என்ன செய்கிறாரு? இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு ஸ்டெப் நீ பூரணப்பட்டிருக்கணும், அதுலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கணும். இப்படி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகி மொத்தமாக ஒரு பூரணப்படுதல் உண்டாகும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அந்த பூரணப்படுதலுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அவன் முறைமையில் அது கிடைக்காதுன்றதுனால நம்ம முறைமைக்கு கொண்டாந்துருக்கிறார். ஆரோன் முறைமையில் கிடைக்காதுன்றதுனால இயேசு கிறிஸ்துவின் முறைமைக்குள்ளே கொண்டாந்துருக்கிறார். இப்போ நீங்கள் நான் அந்த பூரணப்படுதலுக்குள்ளே போகிறோமா? ஆசை இருக்குதா? நமக்கும் அந்த ஆசை கிடையாது. இப்போ அவனை மாதிரியே தான். அவன் ஆசாரிப்பு கூடறதுக்கு வருவான், பலி செலுத்துவான், தசமாங்காணிக்கு கொடுத்துருவான், இதோட போயிட்டு அடுத்த வருஷம் வருவான். அவன் அடுத்த வருஷம் வருவான், நீங்கள் அடுத்த வாரம் வருவீங்க, அவ்வளோதான். பலருக்கு இந்த பூரணப்படுதல் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன் பூரணப்படுதல் பண்ணணும் தெரியுமா? அதான் ஏன் அந்த இஷ்டம் இல்லை தெரியுமா? தங்கத்தை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ஆர்னமெண்ட்டாக செஞ்சு பெஸ்ட்டாக செய்யணும்னா முதல்ல அதை நெருப்பில் போடணும், டைக்குள்ளே போடணும், அப்புறம் பாலிஷ் பண்ணணும், அப்புறம் அதை ஏற்ற மாதிரி வணையணும், சில கொஞ்சம் தட்டணும். இவ்வளோ செஞ்சால் தான் என்னவாகும்? பூரணப்பட்டு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் போய் கார் வாங்குறீங்க ஷோரூமில், போய் பார்த்தோன்னே கார் அழகாக இருக்குங்கிறீங்களே, அதுக்கு முன்னாடி இந்த கார் வாங்கின அடின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த டோருக்கு தண்ணி அடிக்க கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் அடித்து நெட்டு போட்டு போல்ட்டு போட்டு உருக்கி அப்படியே டிங்கரிங் ஒர்க்கெலாம் பார்த்து வெல்டு பண்ணி அதை பண்ணி மேலே பெயிண்ட்டை போட்டு சொரண்டி கிரண்டி எல்லாம் பண்ணி வந்து அது எப்படி நிற்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக நிற்கும் ஷோரூமில். இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் வாங்கும் போது என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த காரில் 4 டோரில் 3 டோர் பெயிண்ட் பண்ணியாச்சு, ஒன்று தான் பண்ணலை, இப்போ எடுத்துகிட்டு போங்க, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கலான்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா? நான் வாங்கும் போது கார் எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போது வாங்கும் போது நம்ம ஒரு பூரணப்படுதலை எதிர்பார்க்கிறோம் இல்லை, அந்த பூரணப்படுதலை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும்போது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஷைன் ஆகணும், இன்னும் நான் வந்து எனக்குள்ள இருக்கிற களிம்புகளை நீக்கணும், எங்கெங்கெல்லாம் குறை இருக்குதுன்னு பார்க்கணும். எந்த ஒரு பொருளுமே விற்கிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, செக் பண்ணுவாங்க, குவாலிட்டி செக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி செக் பண்ணி அவர் ஒரு என்ன கொடுக்கணும்? என்ஓசி கொடுக்கணும், நோ அப்ஜெக்ஷன், பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த பர்ஃபெக்ஷனை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தால் மட்டுமே நீங்களும் நானும் பரலோகத்துக்குள் போக முடியும். பூரணப்படுதல் உண்டாகுதல் சிந்தனையிலேருந்து, பேச்சிலேருந்து, பார்வையிலேருந்து, செய்கையிலேருந்து, நடக்கையிலேருந்து எல்லாத்துலேயும் இருக்கணும். பூரணப்படுதல் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னு தான் இஸ்ரவேலை 2000 வருஷம் தள்ளி போட்டார். 2000 வருஷம் தள்ளி போட்ட இஸ்ரவேலுக்கு பதிலாக நீங்களும் நானும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். மிக முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் உங்களை என்ன எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? பூரணப்படுதலுக்காக. அறவேக்காடு, கால்வேக்காடெல்லாம் போகாது. யோசித்து பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:39. இவர்கள் எல்லாரும் யார்? எல்லாரும் 3வது வசனத்தில் ஆபேல் ஆரம்பிக்குது. 32வது வசனத்தில் பின்னும் என்ன சொல்லுவேன், சிம்சோன், எப்தா, பாராக், தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. ஆபேல் ஆரம்பித்து பழைய ஏற்பாட்டை தீர்க்கதரிசி மல்கியா வரைக்கும் எல்லாரையும் கொண்டு வந்துட்டு சொல்றாரு 39ல், இவர்கள் எல்லாரும்
விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஏன்பா அடையல? ஏன் அவங்க அடையல? அங்க ஆபிரகாம் இருக்காரு, அதுல ஈசாக்கு இருக்காரு, யாக்கோபு இருக்காரு, மோசே இருக்கிறாரு, தாவீது இருக்கிறாரு, அத்தனை பேரும் அதுல இருக்காங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், அதாவது இவங்கெல்லாம் திட்டு வாங்கினவங்க கிடையாது, இவங்கெல்லாம் சாட்சி வாங்கினவங்க. என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீதிமானாகிய ஆபிரகாம், தீர்க்கதரிசி ஆகிய ஆபிரகாம், பூமியில் சாந்த குணமுள்ள மோசே, இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட சாமுவேல், அத்தனை பேரும் சாட்சி வாங்கினவன். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு. அப்ப பூரணமாகுதல் உங்க கையிலையும் என் கையிலையும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்கள் நானும் பூரணமாகாம எப்படி போவோம் அந்த இடத்துக்கு? அதை பத்தி நான் கவலையாவது இருக்குதா? சில அப்பாக்களுக்கு அந்த பூரணப்படுதல் 100 எடுத்தாதான் என்னது, அப்படியே ஒரு நம்ம பரலோக தகப்பன் அப்படித்தான். ஏன் தெரியுமா? அவர் அப்படி, அவர் தான் அப்படின்னு பார்த்தா இந்த பவுலும் அப்படி. நம்ம சொல்ல முடியாதுல்ல, யாரும் அப்படி இருக்க முடியாதுன்னு. அந்த பையன் நான் இருந்துட்டேன்ட்டு போயிட்டான். எது கேட்டாலும் இப்போ திருப்பி நம்மள என்ன சொல்றாரு? பவுல் இருந்தாமில்ல, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் நான் இருந்தும் இல்ல, ஆபிரகாம் நம்மை போலத்தானே, அத்தனை மேகம் போல திரளான சாட்சியை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு 12ஆம் அதிகாரத்தில் எழுதி வேற கொடுத்துறாரு, இத்தனை மேகம் போல திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. அப்படித்தானே இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டே உன்னால முடியாதுன்னு சொல்லாத, இத்தனை பய செஞ்சிருக்காங்கிறாரு. நம்ம சொல்லுவோம்ல, யாராலுங்க இதெல்லாம் முடியும்? அதெல்லாம் பைபிள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவ்வளோ பேர் எழுதி கொடுத்துருக்கேன் பாரு, இவ்வளவு பேரும் நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறல, நீ பூரணப்பட்டதான் தம்பி, அது உனக்கு கிடைக்கும்ட்டு போயிட்டாரு. நீங்க முடியாது, ஆவாது, நடக்காது, வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் சான்ஸே இல்லைன்னா சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு சொல்லுவாரு, இத்தனை போல மிக போல திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. அப்ப கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன? பூரணப்படுதல், ஃபுல்ஃபில்மெண்ட். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தில் நீதிமானாக இருந்தானா ஆபிரகாம், அவன் பூரணப்படலையா. அப்ப நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும் பாருங்க, நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படணும் பாருங்க. மோசே முகமுகமாய் தரிசித்தானாமா, சாந்த குணம் உள்ளவனாமா, அவன் பூரணப்படலையாமா, நீங்கள் நானும் பூரணப்படுத்தணுமா. அப்ப நம்ம சாந்த குணம் எப்படி இருக்கும் இல்லையா? தாவீது என் சித்தப்படியெல்லாம் செய்வான். தாவீது எப்படி செய்வானா? அவருடைய சித்தத்தை எல்லாம் செய்வானாமா, அவன் பூரணப்படலையாமா. அப்ப நம்ம எப்படி சித்தம் செய்யணும்? இப்போ நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவோம். அப்போ பைபிள் என்ன சொல்லுது? பூரணப்படுதல் இல்லாமல் போக முடியாதுன்னு சொல்லுது. பல நேரங்களில் நாம் பைபிளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பரலோகத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஈஸியாக போயிடலாம், ஈஸியாக போயிடலாம். அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, புறஜாதியாக இருக்குன்னு சொல்லி வச்சுட்டான். பாவம், அவங்களுக்கு தெரியல. தான தர்மம் பண்ணால் பரலோகத்துக்கு போயிடலாம், தாய் தகப்பனுக்கு வந்து எதாவது செஞ்சால் பரலோகத்துக்கு போயிடலாம், அதை பண்ணால் போயிடலாம், இதை போயிடலாம். கிரியையினாலே பரலோகத்துக்கு போகிறது ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் சொல்லி வச்சுட்டாங்க. தசமாங்க கொடுத்தா போயிடலாம், மிஷினரிக்கு கொடுத்தா போயிடலாம், அவங்களுக்கு கொடுத்தா போயிடலாம். இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். ஆனால் போனால் தான் இருக்கும். போவதற்கு பூரணப்பட்டால் தான் போக முடியும். போகிறவனுக்கு இந்த பலன் இருக்கும். போவீங்களா? இதான் கேள்வி இன்னைக்கு. மிக முக்கியமாக முதலாவதாக அவர்கள் அந்த ஆசாரியத்துவத்தை பூரணப்படுதல் உண்டாகவில்லை என்றுதான் இயேசுவின் ரத்தத்தாலே புதிய பூரணப்படுதலை கொண்டு வந்து கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்கள் அந்த இடத்தை அட்டைன் பண்ணுறவங்களா இருக்கிறோமா? சுற்றி பழி போடாதீங்க. அதனால் இதனால் அவங்களால இவங்களால இதனால தான் வீழ்ந்தேன், இதுதான் எனக்கு யாரும் யாருக்கும் காரணம் இல்லை. நீங்கள் நினச்சா சிம்சோன் எதுக்கு அந்த பக்கமாக போனாராம்? செத்து போன சிங்கத்தை பார்க்கும்படி வழி விலகி போனான். சிங்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்க போனாராம்மா. இன்னைக்கு நாம நினைச்சா பாவத்தை ஜெயிக்க முடியும். நினைச்சா என்ன செய்யலாம்? பாவத்தை ஜெயிக்கலாம். தாவீது கிட்ட ஒரு பலவான் இருந்தானாமா. அவன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் சண்டை போட்டானாமா. சண்டை போட்டோன்னா அவனுடைய கத்தி என்ன செஞ்சிருச்சான்? கையோட ஒத்திக்கிச்சான். என்னன்னு கேட்டால் சண்டை போட்டு போட்டு ரத்தம் உறைஞ்சி கையும் ரத்தமும் என்ன ஆயிடுச்சு? ஒன்றாயிருச்சா. அந்த மாதிரி ஃபோன் ஒட்டிக்கிச்சா? ஏன் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாதா? ஏன் செல்ஃபோனை வச்சுட்டு போக முடியாதா? பழியை தூக்கி யார் மேலேயோ போடுறது, எது மேலேயோ போடுறது, கூட இருக்கிறவங்க மேலே போடுறது உங்கள் வீழ்ச்சிக்கு யாரும் காரணம் அல்ல. கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களே உங்களை ஜெயிப்பதற்கு கர்த்தர் அந்த பலனை உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் அதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக வாசிங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி
வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். வஸ்திக்கு பதிலாக ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். அதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த வஸ்தி யாரு? இதுவும் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட ஒரு உவமையான புஸ்தகம், எஸ்தர் புஸ்தகம். ராஜா என்பது தேவன், அதாவது மணவாளனை குறிக்கிறது. அவருக்கு ஒரு வஸ்தி ராஜஸ்திரீ இருக்கிறாள். அவளுக்கு எல்லா விதத்திலும் அவர் கனம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்பொழுது அந்த ராஜஸ்திரீக்கு ஒரு கீழ்ப்படியாமை வருகிறது. அந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான்னா, எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1:12 வாசிங்க பார்ப்போம். பிரதானிகள் மூலமாக ராஜா சொல்லி அனுப்பின கட்டளையை வர மாட்டேன் என்றால், 127 நாட்டுக்கு ராஜாவை பார்த்து சொல்லுது, அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லுது. பல நேரங்களில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல வஸ்தி பண்ணது சரியா தப்பாங்கிறதே இங்கே இல்லை. வஸ்திக்கு ஒரு மனம் இல்லையா? ராஜா வந்து கூப்பிட்டா வந்து நிற்கணுமா? எல்லாரும் அதெல்லாம் இல்லை. இங்கே விஷயம் என்னன்னா, பிரமாணத்துக்கு கீழ்ப்படிதல் இருக்குதா இல்லையா? ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படிதல் இருக்கா இல்லையா? அதோட அர்த்தம் என்ன? என் சுய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது நான் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கே கணவன் மனைவியா பார்க்கக்கூடாது, தேவன் சபையா பார்க்கணும். தேவன் சபையா தேவன் ஒன்று சொன்னா எஸ், அவ்வளோதான். வந்து நில்லுனா நிற்கணும், செய்யினா செய்யணும், போனா போகணும். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்று சொல்லி நீங்கள் எதிர்கேள்வி கேட்டால் அவருக்கு பிடிக்காது. பைபிளில் நான் பார்த்த வரைக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆண்டவர் பவுலை போய் அபிஷேகம் பண்ண சொல்லி அனனியா கிட்ட சொல்லுவார். நேர்த்தெரு என்கிற தெருவில் சவுல் என்று ஒருவன் இருக்கிறான், நீ போய் அவனை என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. உடனே அனனியா ஆண்டவருக்கு அட்வைஸ், ஆண்டவரே அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா? கர்த்தர் அடுத்த வார்த்தை சொல்லுவார், நீ போ, நீ போ. நீ யார் என்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு? நான் சொல்கிறத கேட்கறதா நீ இருக்க. அதுதான் ராஜாவுக்கும் மனுஷனுக்கும் உள்ளதான கட்டளை. இன்றைக்கி பல நேரத்தில் கர்த்தர் வான்னு சொன்னால் என்ன செய்யறதில்ல, எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், ஒரு ஊழியத்தின் பாதையில் சொல்கிறேன். ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, எத்தனை பேர் வானா உடனே வரோம்? 1008 கேள்வி. சரி, ஊழியத்துக்கு வந்தாச்சு, கர்த்தர் ஒன்று செய்ய சொல்கிறாரு, எத்தனை பேர் போகிறோம்? போனால் போயிடணும். எங்கே போக சொல்கிறீங்க? அந்த இடம் எப்படிப்பட்டது? அங்கே ஸ்கூல் இருக்கா? பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்கா? அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா? பக்கத்தில் மார்க்கெட் இருக்கா? ஆண்டவர் சொல்வார், இவனுக்கு பதிலாக வேற ஒருத்தனை கூப்பிடு. உண்மையாக தான் கூப்பிட்டா நோ மோர் கொஸ்டின். ஏன்னா உனக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறது பரலோகம், ஹெவன்லி கவர்மெண்ட். ஹெவன்லி கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்த்து பேசுவதற்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே பிதா சொல்றத அப்படியே கேட்டு செய்கிறாராம். வசனம் சொல்லுது, பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது. இங்கே எவ்வளோ கொஸ்டின் ஆண்டவருக்கு கேட்குறான் உட்காந்துக்கிட்டு. இதை பண்ண, ஏன் இதை பண்ணணும், ஏன் இப்படி செய்யணும்? ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வேலை. கர்த்தர் வானா வந்துடணும், செய்யினா செஞ்சிடணும், போனால் போயிடணும். நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு வேலை நீங்கள் கொடுப்பீங்க. அந்த கொஸ்டின் ஒன்று கேட்குறீங்க இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு வேலை கொடுப்பீங்க. நீங்கள் சரியாக செய்வதுக்கு கர்த்தர் எவ்வளவு அபிரதமாய் ஆசீர்வதிக்கிறாரோ, சில நேரங்களிலே நாம் பண்ணக்கூடிய தப்பிதங்களுக்கும் விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது. இப்போ எலியாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்கிறாரு, அக்கினி இறக்கியாச்சு. ஆண்டவர் எலியா சொன்ன பேச்சை ஆண்டவர் கேட்குறாரு, அதான் பெரிய விஷயம். என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது கர்த்தர் சொல்லலை. இது யார் சொல்லலை? கர்த்தர் சொல்லலை, எலியா சொல்லிட்டாரு. இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, எலியா சொல்லிட்டான், நாம் அந்த வார்த்தையை என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். ஓகே, யோசுவா சொல்லிட்டாரு, சூரியன் அங்கே நிற்பதாக, சந்திரன் இங்கே நிற்பதாக. யோசுவா சொல்லிட்டான், நாம் செய்யணும். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கனப்படுத்துறாரு. இப்போ எலியா 19ஆம் அதிகாரத்தில் தப்பாக ஓடிட்டார், ஓரேபுக்கு போயிட்டார். ஓரேபுக்கு போய் அங்கே குகைக்குள்ளே போய் தங்கிட்டார், கெபிக்குள்ளே. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ தப்பாக வந்துட்ட எலியா, இங்கே வந்திருக்கக்கூடாது, நீ சிரியா தேசத்துக்கு தான் போயிருக்கணும், தமஸ்குவின் வழியாக நீ என்ன போய் திரும்பி போய் அங்கே அபிஷேகம் பண்ணி எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் இதுக்கு என்ன தெரியுமா வேலை? இப்போ நீ வந்தது 40 நாள், திரும்பி போக வேண்டியது 80 நாள். திருப்பி போக வேண்டியது 80 days. எங்கேருந்து எங்கே போனோம்? தேவ பர்வதமாகிய எகிப்தில் இருக்கிற ஓரேபிலிருந்து தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு நீங்கள் போகணும். சிரியாவுக்கு ஆசகேல போய் அபிஷேகம் பண்ணணும். இது ஃப்ரம் சவுத் டு நார்த்து
அவர் பெயர் சபால இருந்து இங்க வரும்போது 40 நாள் இரவும் பகலும் நடந்து வந்தாரு. இப்போ அவர் போக வேண்டியது 80 நாள். இப்போ நீ என் பேச்சை கேட்டுட்ட, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட, திருத்துற. ஆனா திருத்துறதுக்கு ஒரு விலை உண்டு, ஒரு விலை கண்டிப்பாக உண்டு. தாவீதை மன்னிச்சிட்டாரு. அவன் உரியாவின் மனைவியின் காரியத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீ மறைவிடங்களில் செய்ததை வெளியரங்கமாய் செய்யப்படும். நீ உரியாவை எப்படி கொலை பண்ணியோ அதே மாதிரி ஓ மகனை அதே யோவாவை வச்சு போர்ல வச்சு நான் கொல்லுவேன். அப்சலோம் நடந்துச்சு. எப்படி நீ உரியாவுக்கிட்ட சொல்லி அமிச்சு யோவாவை வச்சு கொன்னல்ல, இப்போ அதே யோவாவை வச்சு அப்சலோமை கொன்னாச்சு. விலை உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் விலை உண்டு. கர்த்தர் கிருபை உள்ளவர், ஆனால் நீதிமானுக்கு சரி கட்டப்படுகிறது. செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நான் வஸ்திக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டவன். எனக்கு பிரமாணம் இல்லை, கிருபை இருக்கு, சுயாதீன பிரமாணம். ஆனால் பிரமாணம் என்பதற்காக இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு தடவைக்கு 5 தடவை பேதுரு முதல் தடவை கூப்பிட்டாரு, அந்திரேயாவை விட்டு வந்தாரு, போயிட்டாரு. திருப்பி 2வது தடவை கடற்கரை ஓரத்தில் போய் கூப்பிட்டு வர்றாரு. லூக்கா 5 2 போட்டு நிறைய மீன் கொடுத்து கூப்பிட்றாரு, வந்தார். 3வது தடவை போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு? மீன் மறுதளிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ திருப்பி கூப்பிட்டு அனுப்புறாரு. யாரை வர சொல்லுங்க? பேதுருவை வர சொல்லுங்க. வந்துட்டாரு. 4வது தடவை இயேசு மரித்த உடனே மீன் பிடிக்க போகிறேன், போயிட்டாரு. 4வது தடவை. 4 தடவை வர்றது போகிறது, வர்றது போகிறது, வர்றது போகிறது. கர்த்தர் 5வது தடவை பார்த்தாரு. இப்போ அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், என் நாடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவரே, நீங்கள் நான் ஃபஸ்ட்டு கூப்பிடும் போது மீன் பிடிக்கிறவன் உன்ன மனுஷனை பிடிக்கிறவன் தானே சொன்னீங்க. அது ஃபஸ்ட்டு கூப்பிடும் போது 4 தடவை வந்து 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 போயிட்ட பாரு. இந்த மீன் பிடிக்கிற மனுஷன் பிடிக்கிற வேலையை நான் யார்கிட்ட கொடுத்துட்டேன்? பவுல்கிட்ட கொடுத்துட்டேன். என்ன சொல்கிறீங்க? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னேன், நீ கட்டலை, விட்டாச்சு. இப்போ அவன் சொல்கிறான், நான் அஸ்திவாரம் போட்டேன். கண்மலையின் மேல் நான் அஸ்திவாரம் போட்டேன். உனக்கு ஒரு விலை உண்டு. கர்த்தர் உன்னை அழைச்ச அழைப்பு அப்படி. செய்ய சொல்றத செய்யணும், விடுனா விடணும், வானா நிக்கணும். ஏன்? சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்போ யோசிச்சு பாருங்க. வஸ்திய வான்னு சொன்ன உடனே அந்த அம்மா வர மாட்டேன்னு சொல்லிச்சு. இங்க பாருங்க, வாசிங்க, முடிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாள் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில். வஸ்திக்கு என்ன? கூப்பிட்டா வரணும். இங்க கூப்பிட்டா தான் வரணும். வஸ்திக்கு கூப்பிட்ட உடனே வரணும், இங்க கூப்பிட்டா மட்டும்தான் வரணும். என்ன கட்டளை பாருங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? ரெடியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அலங்காரம் பண்ணி இருக்கணும். எப்படி இருக்கணும்? சுத்திகரிப்பு இருக்கணும். எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கணும். ராஜா கூப்பிட்டார்னா போயிட்டே இருக்கணும். அவ கூப்பிட்டா வரல, நீ காத்து இருக்கணும். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அங்கே 5ஆம் அதிகாரத்தில் உன்னத பாட்டில், இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஆண்டவர் தட்டுறாரு, என் புறாவே கதவை திற. இப்போ வஸ்தி சொல்கிறா, உள்ளே படுத்துக்கிட்டு, என் வஸ்திரத்தை கலைந்தேன், எப்படி அதை திரும்பி உடுப்பேன்? வஸ்தி பேசிக்கிட்டு இருக்கா, வர முடியாது, திறக்க முடியாது. இப்போ அதுக்கு பதிலாக எஸ்தரை கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ எஸ்தர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 22:17, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. வெளிப்படுத்தல் 21:2 வாசிங்க பார்ப்போம். பரிசுத்த நகரத்தை இறங்கி வர கண்டேன், தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்க ரெட்டியா நிக்குது. எப்ப கூப்பிட்டாலும் போயிடுவேன். அவ வஸ்தி படுத்தாச்சு, முடிச்சாச்சு, பேச்சு வர முடியாது, நோ சான்ஸ். இங்கே அப்படி இல்லை. கூப்பிட்டா உடனே, அழைப்பித்த உடனே, இதோ இப்போ. ஏன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் இருக்கிறது ஒரு நிமிஷம், ஒரு இமை பொழுது. கூப்பிட்ட உடனே பறந்து புறா போல் சிறகடித்து ஓட வேண்டிய நேரம் அது. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமிச்சது. எக்ஸ்பெக்டேஷன் என்ன? வர முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. காத்திருக்கணும். ராஜா அழைத்தாள் ஒழிய, எப்போ கூப்பிடுவார் காத்துக்கிட்டே இருக்கணும். எக்காலம் எப்போ தொனிக்கும், கடைசி நிமிஷம் எப்போ வரும், என் புறாவே என் உத்தமியே வான்னு சொன்ன உடனே புறப்பட்டு போயிட்டே இருக்கணும்.
யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டைம். இன்னைக்கு என்ன இருக்குது? இங்கே வஸ்திகள் தான் நிறையா. ஆண்டவர் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு வார்த்தை, ஆண்டவர் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு அகைன்ஸ்ட். இதை செய்யாத செய்யறது, பழம் சாப்பிடாத சாப்பிடுறது, மாடு வச்சுக்காத எல்லாத்தையும் அடிக்கிறது, வச்சுக்கிறது மாடை கொண்டு போயிட்டு, அந்த பட்டணத்துலேருந்து ஒன்றையும் எடுக்காத துணியை கொண்டு போய் எடுத்து வச்சுக்கிறது. எதை சொல்கிறாரோ அதை பறிச்சுக்கூடாது. இதை செய்யாதுன்னா அதை செய்யக்கூடாது, அவ்வளோதான். உன்னை இந்த இடத்துக்கு போகாதனா போகக்கூடாது. கர்த்தர் சொன்னாரா? அப்படியே 100%. கர்த்தர் எதிர்பார்க்கிறது எஸ்தரை, வஸ்தியை அல்ல. உங்களை என்னையும் வஸ்திக்கு பதிலாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை என்னையும் கீழ்ப்படியாமல் போன இஸ்ரவேலுக்கு பதிலாக கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அவர்களை கீழ்ப்படியாமக்குள் போக பண்ணினார்னு இருக்கு. அப்போ நீங்கள் நானும் எவ்வளோ கீழ்ப்படிதலுக்குள்ளே வரணும், எவ்வளோ தூரம் காத்திருக்கணும். நம்ம செகண்ட் சான்ஸில் உள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவாரான்னு காத்துக்கிட்டு இருக்கணும். அதான் அழகாக சொல்லிக் கொடுப்பான் ஏலி சாமுவேலுக்கு, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். ரெடி ஆண்டவரே சொல்லுங்க, இப்போ ரெடியாக இருக்கிறேன். அதான் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார். ரெட்டியாக நிற்கிறோம், ஆயத்தமாக்கப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல சபை இருக்குதா? சபை இன்னும் வஸ்தியாகவே கிடக்கு. ஆனால் நல்லா இருக்குது, கிராண்டாக இருக்குது. ஒன்றும் அதெல்லாம் குறைச்சே இல்லை. சபைக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் கர்த்தரை கூப்பிட்டா வர முடியாது, உபவாசத்துக்கு கூப்பிட்டா வர முடியாது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ரொம்ப வேலை இருக்குது வர முடியாது, இப்படி எல்லாத்துக்கும் வர முடியாது. வருகை வருது வர முடியாது. என்ன சொன்னீங்க, என்ன கேட்டீங்க, அது போயிடுச்சு. நீ எல்லாத்துக்கும் வர முடியாதுன்னு சொன்ன மாதிரி வருகைக்கும் வர முடியாதுன்ட்டு அது போயிடுச்சு. பலர் அப்படி தான் உட்காந்துருக்காங்க வஸ்திகளை போல. கர்த்தர் வஸ்திக்கு பதிலாக உங்களையும் என்னையும் கொண்டு வந்து விட்டார், உள்ளே கொண்டாந்தாச்சு. இனி நீங்களும் நானும் ராஜாவின் கட்டளைக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். எப்போ கூப்பிடுவீங்க ராஜா, எப்போ அழைப்பீங்க ராஜா, அழைச்சா உடனே நான் உள்ளே பிரவேசிப்பேன். முதலாவதாக திராட்சை தோட்டத்தில் அத்திமரம், ரெண்டாவதாக நியாய பிரமாணத்தில் சுயாதீன பிரமாணம், மூன்றாவதாக வஸ்திக்கு பதிலாக எஸ்தர். இப்பொழுது உங்களையும் என்னையும் இஸ்ரவேலுக்கு பதிலாக, அந்த மணவாட்டிக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டு மணவாட்டி நம்மை கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவது தேவை கனி கொடுக்கிற அனுபவம், ரெண்டாவது தேவை பூரணப்படுதல், மூணாவது தேவை கீழ்ப்படிதல். இது மூன்றும் இருக்கும்பொழுது கர்த்தர் ஏன் கொண்டு வந்தாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில்? இந்த மூன்று காரியங்கள், ஒன்று கனி கொடுக்கிற அனுபவம், ரெண்டாவது பூரணப்படுதல், மூன்றாவது கீழ்ப்படிதல். கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சது ஒரு மகா பெரியதான மேன்மையான அழைப்பு. இந்த அழைப்பு ஏற்கனவே இஸ்ரவேலரிடத்தில் இருந்தது, அதை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். ஆகவே கர்த்தர் அதை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அதை பூரணப்படுத்துகிற வேலையும் கீழ்ப்படுகிற வேலையும் கனி கொடுக்கிற வேலையும் நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் அதை செய்து கொண்டிருக்கிறோமா? இம்மட்டும் அந்த காரியங்களை தான் கேட்டோம். இதெல்லாம் உங்களுக்குள்ளே ஆவியானவர் பேசியிருப்பார். உங்களை இப்போ ஆராய்ந்து பார்க்கிறதான நேரத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கனி கொடுக்கிறேனா? நான் நல்ல கனி கொடுப்பதுக்கு மட்டுமே அழைக்கப்பட்டேன். ஏற்கனவே கசப்பான கனி கொடுத்தவங்க இருக்கிறாங்க, கொடுமை முறைப்பாடு பண்ணவங்க இருக்காங்க. அதே மாதிரி நானும் கசப்பான கனி கொடுக்கறது தான் நான் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. அதை விட முக்கியம் கனி கொடுக்கணும். கனி கொடுக்க முடியாத ஒரு மலட்டு மரமாக நான் இருக்கவே கூடாது, கிளை விடாத மரமாக நான் இருக்கக்கூடாது, பூ பூக்காத காய் காய்க்காத மரமாக நான் இருக்கக்கூடாது. ஏன்னா நேசர் வரும் பொழுதே வாரும் திராட்சை தோட்டத்துக்கு போவோம், வயல்வெளிக்கு போவோம், அங்கே பூ பூத்ததோ கனி வந்ததோ என்று சொல்லி பார்ப்போம் தான் வரப்போறாரு. ரெண்டாவது பூரணப்படுதல். அது ஒரு வாஞ்சை, அது ஒரு விருப்பம். நான் இன்னும் ஆகணும், இன்னும் வரணும். பாருங்க, ஒரு சில விளையாட்டில் ரெக்கார்ட் பண்ண உடனே அவன் திருப்தி அடையிறதில்ல. இன்னும் ரெக்கார்ட் பண்ணணும், இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும், அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி ஒரு பூரணப்படுதல் மேலே ஒரு விருப்பம் வரணும். நான் பரிசுத்தத்தில் இன்னும் பூரணமாகணும், விசுவாசத்தில் இன்னும் பூரணமாகணும், நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதுக்கு நான் பூரணப்படுதலுக்குள்ளே போகணும், அந்த எண்ணம் வரணும். கடைசியாக கீழ்ப்படிதல், 100% கீழ்ப்படிதல். எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரோ, பிதாவின் வார்த்தையில் ஒன்றை கூட அவர் தவறவிடவில்லை, ஒன்றுக்கு கூட அவர் கீழ்ப்படியாமல் போகலை. அதே மாதிரி நீங்களும் நானும் அப்படி இருக்கணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நாம் ஒருத்தருக்கு பதிலாக உள்ளே வந்திருக்கிறோம்.
திராட்சை செடிக்கு பதிலாக அத்திமரமாக நாம் வந்திருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு பதிலாக சுயாதீன பிரமாணத்தின் அடையாளமாய் நாம் வந்திருக்கிறோம். வஸ்திக்கு பதிலாக எஸ்தராக நாம் வந்திருக்கிறோம். நாம் அந்த இடத்தில் நிலை நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இல்லைன்னா நமக்கு பதிலாக கர்த்தர் வேற ஒன்றை கொண்டாந்துருவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. காலையிலிருந்து இம்மட்டுமாய் நீ நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் கேட்டபடி பூரணப்படுதலுக்குள்ளே கடந்து போகவும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் கீழ்ப்படிதலோடு கூட ஆண்டவரே நாங்கள் முடிவு பரியந்தம் இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையை மாற கிருபைதான். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.